என்னோட பைக் பார்ட்னர் எப்பயும் அப்பா இல்லாட்டி தம்பி எங்கே வெளியில் கிளம்புனாலும் 2 பேர் பின்னாடியும் ஏறி உட்காந்துட்டு போயிடுவேன். அதை மாற்றவே முடியல என்னாலும். சரி நேற்று வந்து ஸ்கார் சர்வீஸ் விட போயிருந்தாங்களா, அதை ரிட்டன் எடுக்கிறதுக்காக அப்படியே அப்பா பின்னாடி கிளம்பியாச்சு. வர வழியில் அப்படியே பாப்பா கொஞ்சம் ஹேர் கட் பண்ணுற வேலையும் இருந்துச்சு. அதை அப்படியே முடிச்சுட்டு வந்துடலான்னு கூட்டிகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சரி சரின்னு உட்காந்துருந்தா. ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுட்டா. இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு நான் மஷ்ரூம் கட் சொல்லியிருந்தேன், அது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்கன்னு. அந்த அண்ணா இவ பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு, மேடம் மஷ்ரூம் கட்னா வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி எந்த கட்டு வருதோ அதை கட் பண்ணி விட்ருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அங்கேருந்து இங்கே தாவுனா, அப்புறம் இந்த காரில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தா, இப்படியே பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அந்த அண்ணா ட்ரிம்மரை வச்சு ஒரேடியாக கரைச்சி விட்டாங்க. ஏதோ ஒன்று முடிய குறைச்சா போதும் சாமின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வந்தாச்சு. இந்த ஹேர் கட்டுக்கு வந்து 230 + GST. பேசாமல் வீட்டிலே ட்ரிம்மரை வச்சு பண்ணியிருக்கலாம். தேவையா இது அப்படின்ற மாதிரி தான் நேற்று சலூனில் போச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு கூட்டிகிட்டு.